மும்பையை மையமாக கொண்டு தமிழகத்தில் செயல்பட்டு வந்த ஒரு சைபர் கிரைம் டீமை தமிழக சைபர் கிரைம் போலீசார் நுணுக்கமாக கண்காணித்து வந்திருக்கின்றனர். அப்போது கோவையை சேர்ந்த ஒருவரின் வங்கிக் கணக்கில் இருந்து 2 நாட்களுக்குள் சுமார் 2,90,00,000 ரூபாய் வரை அந்த கும்பலின் கணக்குகளுக்கு மாறியிருப்பதை கவனித்திருக்கின்றனர். பணம் அனுப்பிய அந்த நபர் கோவையை சேர்ந்த ஒரு டாக்டர் என தெரிய வந்து அவரை விசாரிக்க சென்றபோது அவர் வீட்டை விட்டு வரமாட்டேன் என அழுது அடம் பிடித்திருக்கிறார். ஒரு டாக்டருக்கும் மோசடி கும்பலுக்கும் என்ன சம்பந்தம்? விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் ஏன் அவர் வீட்டை விட்டு வர மறுக்கிறார் என விவரிக்கின்றனர் சைபர் கிரைம் போலீசார். கொஞ்சம் வசதியான அந்த டாக்டரை எப்படியோ கண்டறிந்த சைபர் கிரைம் பேர்வழிகள் டார்கெட் செய்திருக்கின்றனர். தேச விரோத செயல்கள் செய்வோருடன் உங்களுக்கு தொடர்பு இருக்கிறது, உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துள்ளோம், வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது, மாநில போலீஸை தொடர்பு கொள்ளக்கூடாது, மீறினால் உங்கள் குடும்பத்தினரின் அந்தரங்களை அம்பலப்படுத்தி விடுவோம், அவர்களையும் கைது செய்வோம் என்று எடுத்த எடுப்பிலேயே ஹெவியாக மிரட்டியிருக்கின்றனர். இத்தனைக்கும் சைபர் குற்றவாளிகள் தான் தன்னை வட்டம் போட்டுள்ளனர் என்பதை அவர் உடனே உணர்ந்தாலும் அவரால் தப்ப முடியவில்லை. காரணம், டாக்டரின் குடும்ப நபர்கள் போட்டோக்களை ஆபாசமாக எடிட் செய்து சோசியல் மீடியாவில் இதை அப்லோட் செய்வோம் என மிரட்டியிருக்கின்றனர். அதற்கு அவர் அச்சப்பட அவரிடம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 2 நாட்களில் சுமார் 3 கோடி ரூபாய் வரை உருவியிருக்கிறார்கள். படித்தவராக இருந்தும் தன்னை இப்படி ஏமாற்றுகிறார்களே என்பதை அவரால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் வெளியே தலை காட்டவும் முடியாமல் கடும் மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்கிறார். வழக்கை விசாரித்து வருகிறோம். அந்த டாக்டருக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்படுகிறது. இதேபோல் 1 மாதத்திற்கு முன் கோவையை சேர்ந்த இன்னொரு டாக்டரும் சுமார் 12 கோடி ரூபாய் வரை இந்த கும்பலிடம் இழந்துள்ளார். இவ்வாறு தமிழகத்தில் இருக்கும் வசதியானவர்களை இந்த கும்பல் ரவுண்டு கட்டுகிறது. குறிப்பாக மருத்துவத்துறையில் நிறைய கருப்பு பணம் புரள்வதால் அதிகமாக டாக்டர்களை டார்கெட் செய்கிறார்கள் என தெரிகிறது. கணக்கில் வராத பணம் சம்பந்தப்படுவதால் அவர்களும் போலீஸை நாட தயங்குகிறார்கள் என்றார். திருடனுக்கு தேள் கொட்டிய கதைதான்.